குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இன்றைக்கி சனாக்குனி வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சனாக்குனி தெரியுதா? இது இப்போ இருக்கிற பசங்களுக்கே தெரியாது. இது சொல்லுவாங்க சனாக்குனி ஒரு கப்பலையே கவுத்துடணும், அதுதாங்க இதுதான் இறாவும். இந்த சனாக்குனியை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கறிவேப்பிலை, கத்திரிக்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு வெறும் சட்டியில் இதை வறுத்து எடுத்துடணும். மண்ணில் இருந்தால் கூட இதில் போயிடுங்க. நல்லா வறுத்துடணும். வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதை கழுவி எடுத்துகிட்டு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ வச்சு. இது சும்மா வாசனைக்கு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிட்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு வதக்கிடலாங்க. நல்லா வதங்கலாம். இது நல்லா வதங்குதுங்க. இப்போ இதோட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2மே கலந்த மாதிரி போடுறேன். நல்லா இதை கலந்து வச்சிடலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள், கலருக்கு காஷ்மீர் சில்லி. நல்லா வதங்கி எண்ணெய் பிரி. இப்போ கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணி அடிக்கடி கலரி விட்டுருவாங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட தாங்க சனாக்குனி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கிரேவி தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ அப்புறமாப்பா நாளைக்கு பார்க்கலாம். சாதம். இப்போது இதில் சாம்பார்.